ஸோ இன்னைக்கு கடைசி 7 சபையில் கடைசி சபைக்கு வந்திருக்கிறோம், லவோதிசியா. ஸோ இப்படி போய் இப்படி சுற்றி இப்படி கீழே இறங்கி இங்கே வந்திருக்கோம் லவோதிசியா. ஸோ வி ஆர் ஹியர் ரைட் நவ். இப்போ இங்கே இந்த இதில் இருக்கிறோம். ஜஸ்ட்டு ஒரு ப்ரீஃப் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்கள் புரியணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் கிவ் யூ த எந்த கான்டெக்ட்லன்றதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு. இந்த தானியல் ஒரு விஷன் வருதுன்னா ஒரு ஸ்டாச்சுவில் மேலே கோல்டு, சில்வர், பிரான்ஸ், அயன். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம புரியணும்னா கோல்டு வந்து நேபுகாத்நேசர் அவனுடைய பாபிலோனியன் எம்பையர், சரியா? பெர்ஷியன் எம்பையர் தான் இந்த சில்வர்ன்றது. பெர்ஷியன் எம்பையர் கீழே இருந்தது தான் யாரெல்லாம்? சைரஸ்ன்ற ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ரூல் பண்ணார். ஜெர்க்சஸ், எஸ்தர் வந்து பெர்ஷியன் கிங்டம் கீழே தான் இருந்தாங்க. ஜெர்க்சஸ் அவங்க அதான் இந்த பீரியட், சில்வர் பீரியட், புரியுதா? பிரான்ஸ் வந்து கிரீக் எம்பையர், இதுதான் அலெக்சாண்டர் தான் பெரிய வி மேட் அ பிக் மூவ். அதாவது அவன் வந்து மேசிடோனியாவிலேருந்து வெஸ்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃபுல்லாக கான்கர் பண்ணிட்டு வரான். அவன் கான்கர் பண்ண மாதிரி இது வரைக்கும் யாருமே அந்த டைமில் யாருமே கான்கர் பண்ணல. ஈவன் நேபுகாத்நேச்சரும் சரி, இவங்க பெர்ஷியன்ஸும் சரி. ஸோ பெர்ஷியா வந்து ஒரு பெரிய கிங்டம், பவர்ஃபுல் கிங்டம். பட் இவன் 20 இயர்ஸ் வந்து அவ்வளோ மாதிரி அடித்து தூக்கி கான்கர்ட். இப்போ நம்ம பார்க்குறோம்ல அந்த தயத்தரா, லவோதிசியா, இது எல்லாமே இந்த வரைக்கும் ஃபுல்லாக கான்கர் பண்ணது அவன் தான். ஹி கேம் ஆல் த வே டு த ஈஸ்ட். இப்போ உள்ள டர்க்கியில் உள்ள ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் த டர்க்கி வரைக்கும் எல்லாத்தையும் 30 வயசுக்குள்ள அவன் எல்லாத்தையும் கான்கர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கான்கர் பண்ணிட்டு அப்புறம் பைபிளில் இருக்கிறதுல அவனுக்கு அப்புறம் 4 கிங்ஸ் வருவாங்கன்னு இருக்கும், புரியுதா? அதான் அவன் இறந்ததுக்கப்புறம் அவனுடைய ஜெனரல்ஸ் 4 பேர் அந்த கிங்டம் பங்கு போடுறாங்க. ஸோ அதில் ஒரு பங்கு தான் அந்த செலுசிட் கிங்டம் சொல்லுவாங்க. அதில் வர்ற ஒரு கிங்குடைய ஒய்ஃப் பேர் தான் லவோதிசியா. ஜீசஸ் கிரைஸ்ட் வர்றதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னால் அந்த சிட்டியை அவன் பில்ட் பண்ணுறான். அதுக்கு அவன் ஒய்ஃபுடைய பெயர் கொடுக்குறான், லவோதிசியா. ஸோ இந்த கிரீக் எம்பையர் உடையுது. பட் அது ஸ்டில் இந்த இதில் தான், இந்த பீரியடில் தான் அது இருக்குது. இந்த 4 உடையுது. அதில் ஒருத்தன் அவன் கெட்டுற அந்த சிட்டிக்கு தான் லவோதிசியன் பேர் கொடுக்குறான், அவனோட ஒய்ஃப் பேர். ஆனால் இந்த ஜான் இயேசு கிறிஸ்துவெலாம் இருந்த டைம் வந்து இந்த டைம் இந்த ரோமன் பீரியட் டைம், இந்த கால் இங்கே புரியுதா? இப்போ இந்த லெட்டர் எழுதின டைம் வந்து இந்த டைம். இந்த டைம் முடிஞ்சிருச்சு. கிரீக் அலெக்சாண்டருக்கு அப்புறம் அந்த எம்பையர் அப்படியே வந்து ரோம் டுக் ஓவர். அப்படியே அலெக்சாண்டர் பிடிச்சது அப்படியே ரோம் எடுத்தாங்க. அலெக்சாண்டர் தான் இந்த கிரீக் லாங்குவேஜ், கிரீக் கல்ச்சரை எல்லாத்தையும் கொண்டாந்தான். ரோம் கான்கர் பண்ணாலுமே அந்த கிரீக் லாங்குவேஜ் கல்ச்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாரும் கிரீக்கும் பேசிட்டாங்க. ஸோ ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக 3 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு. அரமிக், அதாவது நேட்டிவ் லாங்குவேஜ். அடுத்து ஹீப்ரூ அந்த டைமில் ரொம்ப பேசப்படாட்டாலும் பைபிள் எல்லாமே ஹீப்ரூவில் தான் இருந்துச்சு. ஸோ ஹீப்ரூ படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக கார்பெண்டராக ஒர்க் பண்ணனால கண்டிப்பாக ஹீ வுட் நோன் கிரீக் இல்லாமல், ஏன்னா ரோமன் காலனிஸ் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறதுக்கு கார்பெண்டர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரீக், ஸோ ட்ரைலிங்குவல். ஜீசஸ் கிரைஸ்ட் கண்டிப்பாக 3 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். உங்களுக்கு நான் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து வி ஆர் ஸ்டில் பார்ட் ஆஃப் ரோமன் இதுதான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே அந்த ரோமன் டைப்பில் தான் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அதனுடைய கான்டெக்ட். இப்போ கடைசி வருது. ஸோ இப்போ வி கம் டு லவோதிசியா. இந்த லவோதிசியான்றது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சிட்டி. இதுக்கு நார்த்தன் சைடில், இது கொஞ்சம் நார்த்தை போனீங்கன்னா அங்கே நான் சொன்னேன் இந்த ஏரியாவை எர்த்குவேக் ஜோன். அடுத்தது கீழே எரிமலை, அந்த எரிமலைகள் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து இந்த லவோதிசியாவுக்கு கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அந்த சைடு நார்தன் பார்ட்டில் போனீங்கன்னா அதில் அந்த கீழே எரிமலை சொல்லுவாங்களா, அது வழியாக தண்ணி போய், ஸோ அதில் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ யூரோப்பில் சில இடங்கள்ல இருக்கும் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், நல்லா கொதிச்சு தண்ணி வருது. ஸோ இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து இதுக்கு தள்ளி கொஞ்சம் நார்தன் பார்ட்டில் இருக்கும். ஹீரோபாலிஸ்ன்னு ஒரு இடத்துல இருக்கும், நார்தன் பார்ட். சரி, லவோதிசியா நீங்கள் பார்க்கணுன்னா ஹீரோபாலிஸ்ன்றது நார்த்து, இங்கே லவோதிசியாவுக்கு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொலோசியம் இருக்கும். கொலோசியன்ஸ் எழுதியிருக்கோம்ல.
ஸோ கொலோசி வந்து இது பக்கத்தில், கொலோசியும் லவோதிசியும் பக்கத்தில், ஆல்மோஸ்ட் நெய்பரிங்ஸ். கோயில்பட்டி நம்ம திருநெல்வேலி மாதிரி, தூத்துக்குடி திருநெல்வேலி மாதிரி ரொம்ப பக்கத்தில் கொலோசி. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே டவுன் சவுத் கொலோசி இருக்கும். ஸோ இங்கே இப்போ என்ன, இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து நார்த்தில் இருக்கும், இந்த ஹெரோபோலிஸ்ன்றது கொதிக்கிற தண்ணி. அப்புறம் அதை அப்படியே மூவ் பண்ணி சின்ன இது மாதிரி ரிவர் மாதிரி அது லவோதேசியா வரும். லவோதேசியா வரும்போது அது லூக் வார்ம் ஆயிரும், ஏன்னா அது அங்கே தான் ஹாட் ஸ்ப்ரிங்காக இருக்கும். லவோதிக்கா வரும்போது அது லூக் வார்ம் ஆயிரும், வெதுவெதுப்பாயிரும். அது கூட ஃபர்தராக அது கொலோசிக்கு போகும், கொலோசிக்கு போகும்போது கோல்ட் ஆயிரும். பட் இந்த மினரல் வாட்டர் நிறைய மினரல்ஸ் இருக்கு, அதில் ரொம்ப நல்லது. பட் இதை நீங்கள் ஹாட்டாக குடிக்கலாம், ஹாட்டாக குடித்தா ரொம்ப நல்லது, அல்லது கோல்டாக குடிக்கலாம். கோல்டாக குடித்தா நல்லது. ஆனால் வார்மாக குடிச்சிங்கன்னா வெதுவெதுப்பாக குடிச்சா வாந்தி வந்துடும். புரியுதா? இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அது. ஸோ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சபைக்கு எழுதும்போது அந்த சிட்டியில் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வார்த்தையை எழுதுறாரு. ஸோ இதுதான் அந்த அதனுடைய உங்களுக்கு பேக்ரவுண்ட் அது. இங்கே வந்து ரொம்ப வெல்தி சிட்டி. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆடு அங்கே இருக்குமா, அதனுடைய ஃபர் வந்து பிளாக் ஷைனியாக இருக்கும். ஸோ அதனுடைய கோட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ரொம்ப ஷைனியாக இருக்கும். ஸோ லவோதிக்காவில் செஞ்ச அந்த கோட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அது ஷைனியாக பிளாக்காக இருக்கும். ஸோ யூஆர் இப்போ உள்ள இந்த ஃபர் கோட்டுன்னு சொல்லுவாங்களா, பெரிய பணக்காரங்க போடுறது அந்த மாதிரி கோட் அதுதான். ஸோ அது ரொம்ப ஃபேமஸ் அது. அடுத்தது அது வந்து இட்ஸ் அ வெரி வெல்தி சிட்டி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் உண்டு. அடுத்தது இட் ஹேட் ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த டைமில் நான் சொன்ன இங்கேயும் பெர்கமம்ல ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, இங்கேயும் ஹாஸ்பிட்டல் இருக்கும். இட்ஸ் நோன் ஃபார் தேர் நிறைய அந்த ஐ ஆயின்மெண்ட், இயர் ஆயின்மெண்ட் ரெண்டும் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அவங்க நிறைய பேர் கண் இல்லாதவங்க, பிளைண்ட் பீப்புள் நிறைய பேர் அங்கே போவாங்க இது சோகமாகணுன்றதுக்காக. ஸோ யூ வில் ஃபைண்ட் வெரி ரிச் அட் த சேம் டே வெரி புவர். கீழே இருப்பாங்க, காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாத நிறைய பேர் அங்கே போவாங்களாம். அந்த ஆயின்மெண்ட் கிடச்சிதான் போட்டு ஏதோ கொஞ்சம் கண்ணு காது தெரியணுன்றதுக்காக. இட்ஸ் அ சிட்டி பேஸ்ட் ஆன் வெல்த் அண்ட் ஹெல்த். இது ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. வெல்த், தே ஹேட் லாட் ஆஃப் வெல்த். அவங்களுடைய எல்லா பிஸ்னஸுமே சரி, தே ஹேட் லாட் ஆஃப் வெல்த். இட்ஸ் அ வெல்தி சிட்டி. ஸோ இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து வர்றது வந்து ஆக்சுவலாக அது வந்து லவோதிசியா தாண்டி போகும். பட் அதில் வந்து பைப் லைன் போட்டு அவங்க இன்னும் அக்வாடக்ட் போட்டு அந்த பைப் போட்டு ஊருக்குள்ளே அந்த இதை கொண்டு வராங்க. பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ கானாட் ட்ரிங்க் இட். அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நல்லா பாத் யூஸ் பண்ணுவாங்க. அது லக்ஸூரியஸ் பாத், நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில். இட்ஸ் அ குட் திங் ஃபார் பாத். அந்த அக்வாடக்ட்ஸ் இன்னும் இருக்குது, இன்னும் அந்த பைப்ஸ் இன்னுமே அந்த தோண்டினதில் தே ஸ்டில் ஃபைண்ட் இட். ஸோ இது பேசிக்கலி தான். அடுத்தது வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் சென்டர். அந்த டைமில் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் சென்டர் இங்கே போய் தான் நிறைய லாங்காக ட்ராவல் பண்ணுறவங்களாம் அங்கே யாராவது ஒரு பேங்க்ல வந்து பெரிய நோட்டு மாதிரி வாங்கிடுவாங்க. ஸோ அதை கொண்டு வந்து லவோதிக்காவில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய சில்வரோ கோல்டோ அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ட்ராவலர்ஸ் செக். இந்த டைமில் உள்ள ட்ராவலர்ஸ் செக் மாதிரி அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலே இதெல்லாமே அவங்க தேவர் டூயிங் இட். ஸோ வெரி சொபிஸ்டிகேட்டட், ரொம்ப ரொம்ப ரிச் சிட்டி, வெரி ரிச் சிட்டி. அதான் சொன்னேன்ல, நான் அந்த டைமில் எர்த்குவேக் 60 AD ஒரு பெரிய எர்த்குவேக் வந்துச்சு. அப்போ எல்லா சிட்டியும் அடி வந்துச்சு. ஸோ சீசர் சொன்னால் யூ டோன்ட் ஹவ் டு பே த டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், அந்த மணியை நீங்கள் வந்து ரீபில்டிங் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். Laodicea, the first city that said, we don't want your sympathy, we have everything. எங்களுக்கு எல்லாம் இருக்குது, எங்களுக்கு உங்களுக்கு பணம் வேண்டாம், நான் டேக்ஸ் பே பண்ணுறேன். சார்டிஸ் said the same thing. நான் லாஸ்ட் டைம் சார்டிஸ் சொல்லும்போது சொன்னேன். ஸோ சார்டிஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் said the same thing. ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ வெரி வெல்தி அண்ட் சிட்டி, வெரி செல்ஃப் சஃபிஷியன்ட் சிட்டி. ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அதுக்கு இதுவும் அப்படியே நீங்கள் சர்ச்சினுடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் நமக்கு தெரியும். இட்ஸ் லைக் தட். ஸோ இந்த லவோதிக்கியா பற்றி பைபிளில் வேறு இடத்துல இருக்குது, நீங்கள் வாசித்திருக்கீங்களா? கொலோசியரில் இருக்குது. ஸோ கொலோசியர் நான் சொன்னேன், கொலோசியர் இது பக்கத்தில் ஒரு கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2:2 பாருங்கள். I want you to be encouraged and knit together by strong ties of love. I want them to have complete confidence that they understand God's mysterious plans. இல்லை, கொலோசியன் 2.
கரெக்ட். ஸோ இப்போ பால் வந்து இந்த லவோதிக்கேல உள்ள சிட்டி, அந்த சபை வந்து எபேசிலிருந்து வந்து பிலீவர்ஸ் தான் ஆரம்பித்த சபை. அண்ட் இது ரெண்டுக்குமே பால் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் 4வது அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். 4வது அதிகாரத்தில் 13 to 16 வரைக்கும் வாசித்தீங்கன்னா யூ ஹேவ் மச் டீட்டெயில் அபவுட் திஸ். 4th Colossians 4th chapter 13 to 16. கொலோசியர் 4வது அதிகாரம் 13 to 16. ஹெரோபோலிஸ் தான் லவோதிக்கேயா. ஹெரோபோலிஸ் தான் சொன்னால் ஃபர்தர் நார்த்தில் இருக்குது. ஹெரோபோலிஸில் தான் ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ அங்கேருந்து இட் கம்ஸ் ஃபர்தர் டவுன் சவுத் டு லவோதிக்கேயா. அப்புறம் ஸோ நிம்ஃபா அப்படின்ற அவங்க வீட்டில் தான் லவோதிக்கேயா சர்ச் அப்போ மீட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு தான் பால் லெட்டர் எழுதுறாரு, அவங்களுக்கு எழுதுறாரு. அதுக்கப்புறம் ஸோ பால் வந்து இப்போ கொலோசியானுக்கு எழுதும் போது இவங்க சொல்கிறாரு, அந்த சர்ச்சில் மீட் பண்ணுறவங்க கிரீட்டிங்ஸ் கொடுக்குறாரு. அப்புறம் இந்த லெட்டர் கொலோசிக்கு எழுதுகிற லெட்டரை நீங்கள் லவோதிக்கேயா பாஸ் பண்ணுங்கன்றாரு. ஸோ அவங்களும் ரீட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாமே சர்க்குலர் ரவுண்டில் போயிட்டு தான் இருக்கும். இந்த 7 சபைக்கு எழுதுனது எபேசுக்கு எழுதுனது எபேசுக்கு மட்டும் போகல, எபேசுக்கும் போச்சு, மற்ற 6 சபைகளுக்கும் போச்சு. இப்போ சர்க்குலேட்டட் பை தட். லவோதியா சபைக்கும் ஒன்று எழுதியிருக்கிறாரு. புரியுதா? அதில் இருக்கு பார்த்தீங்களா? யூ ஷுட் ரீட் த லெட்டர் ஐ ரோட் டு தெம் பாருங்க. நீ கொலோசியருக்கு எழுதுனது லவோதியாக்கா நீங்களும் வாசிக்கன்னு இருக்கு. அப்புறம் கொலோசியருக்கு எழுதுறாரு, லவோதியாக்கா எழுதுன லெட்டரை நீங்க வாசிக்கணும். அது ஆனால் ஸ்கிரிப்சர்ல இல்லை, ஃபார் சம் ரீசன் இட்ஸ் நாட் தேர். சில பேர் வந்து எபேசுக்கு எழுதுனது தான் இதை மீன் பண்றாருன்னு சொல்றாங்க. வி டோன்ட் நோ. ஸோ இதுதான் லவோதிக்கேயோட பேக்ரவுண்ட். இட் வாஸ் ஆரம்பிக்கும் போது அது ஒரு இவ்வளோ பெரிய சபைன்றது தெரியாது நமக்கு. ஆரம்பிக்கும் போது ஒரு வீட்டில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ கொலோசிக்கு நடுவில் உள்ள அந்த சிட்டி தான் லவோதிக்கேயா. ஸோ இதான் நமக்கு ஒரு ஜஸ்ட் பேக்ரவுண்ட் டு தட் ஹோல் திங். அப்புறம் ஸோ 18வது வசனத்தில் நம்ம 14 ஆரம்பிப்போம். Write this letter to the angel of the church in Laodicea. This is the message from the one who is the Amen, a faithful and true witness, and the ruler, beginning of God's creation. சரியா? என்ன இதில் வேற மாதிரி இருக்கும். தமிழில் எப்படி இருக்கு? இந்த ஆமேன் என்பவர் சொல்கிறது. அது ஸோ இந்த ஆமேன் அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியமானது. இங்கே இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும்போது ஆமேன், ஹீ இஸ் த ஆமேன் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை டிஸ்கிரைப் பண்ணும்போது நிறைய விதத்தை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இங்கே வந்து ஹீ இஸ் டிஸ்கிரைபிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் தி ஆமேன். ஜீசஸ் இஸ் த ஆமேன் ஃபார் ஆல் அவர் ப்ராமிசஸ். ஹீ இஸ் த ஆமேன் ஃபார் எவ்ரி திங். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பாருங்க. அங்கே 2 கொரிந்தியர் 1:20, 2 கொரிந்தியர் 1:20, 2 Corinthians 1:20, for all of God's promises have been fulfilled in Christ, and a resounding yes, and through our Christ, amen. So amen, amen அப்படின்றது வந்து இட்ஸ் so another name of Jesus Christ வந்து amen. So அது நம்ம புரிஞ்சுக்கணும். amen and yes. இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய ஆண்டவர் கொடுத்துருக்க எல்லா ப்ராமிசஸ்க்கும் ஹீஸ் தி ஆமேன். அண்ட் ஆமேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடையும் சொல்லும்போது இட்ஸ் நாட் சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. அது வந்து ஒவ்வொரு தடையும் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஆமேன்னு சொல்லும்போது ஐ அக்செப்ட் வாட் எவர் இஸ் ப்ரேட் சொல்கிறோம். அடுத்தது இது உண்மையாக நடக்கும் அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். அதுதான் ஆமேன்றது. இட்ஸ் தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆமேன் ஃபார் ஆல் த ப்ராமிசஸ் தட் காட் ஹஸ் given us. It is through Jesus Christ. அவர் மூலமாக தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அவர் மூலமாக தான் எல்லாமே நமக்கு நிறைவேறுது. ஸோ இட்ஸ் a fulfillment of all of God's promises. அதான் ஆமேன்றது வந்து டோன்ட் டேக் இட் ரொம்ப சில பேர் ஆமேன் இந்த கொஸ்டின் மார்க் மாதிரிலாம் கேட்பாங்க. ஆமேன் ஆக்சுவலாக ஆமேன்றது கொஸ்டின் மார்க்கே சொல்றது இல்லை. ஆமேன் சொல்லும்போது இட்ஸ் யூ ஆர் ஷுர் அபவுட் இட்.
கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்றத நம்ம ஆமேன்னு சொல்றோம். அந்த பிரேயர்ல கேட்கும்போது சொல்லும்போது விசே ஆமேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமேன் நடந்தே ஆகும். எஸ் இட் will happen. அது வந்து கொஸ்டினாவோ அல்லது ஒரு நடக்குமா நடக்காதோ அப்படின்ற ஒரு டோன்ல வர்றது இல்லை. ஆமேன் இல்லை, ஆமேன் எப்பவுமே ஆமேன் நடக்கும். எஸ், because he is the yes of everything. He is the yes for all God's promises. Jesus is this. அதான் அப்படிதான் அவரை டிஸ்கிரைப் பண்றாரு. First he says I am the amen. Then he says I am the faithful and true witness. Faithful and true witness அப்படின்றது என்னன்னா இயேசு கிறிஸ்து அது சாட்சின்னு இருக்கணும். இஸ் த தமிழ்ல எப்படி இருக்கு? ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூ விட்னஸ். உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியாக இருக்கிறார். ஸோ இஸ் த ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூ விட்னஸ். எதுக்கு விட்னஸ்? வாட் இஸ் இ விட்னஸிங்? Faithful and true witness na, he is the witness for everything that comes from heaven. He is witnessing everything, எல்லாத்தையுமே. ஒரு விட்னஸ் அப்படின்னா இப்போ ஒரு கோர்ட் கேஸ்லயோ எதுலயோ ஒரு விட்னஸ் எடுக்கிறாங்கன்னா இந்த விட்னஸ்ட கேட்பாங்க, நீ இது பார்த்தியா, இது உண்மையா, இது சரியா, இது இப்படியா, அது அப்படியா. அப்ப அவன் சொல்லுவான் ஆமா இது இப்படிதான், இது அப்படிதான் சொல்லும்போது விட்னஸிங் அவன் வந்து அதுக்கு அஃபர்ம் பண்றான். அதுக்கு வந்து ஆமா அப்படின்னு தான் சொல்றான். He is basically saying this is what, yes, இதுதான் நடந்துச்சு. So witnessing மூலமாக தான் only when a witness says something, affirms something, justice is done there. புரியுதா? justice நடக்கணும்னா there has to be a witness for all those things. So எல்லா உலகத்தில் நடக்கிற நல்ல காரியங்களுக்கும் சரி he is witnessing, மோசமான காரியங்களுக்கும் he is always witnessing, so that when justice is done யாருமே எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் he is witnessing everything. He is the true witness. He is the faithful and true witness. எதுவுமே nothing escapes him. அவர்கிட்ட இருந்து எதுவுமே எஸ்கேப் ஆகி போறது இல்லை. வென் கடைசி காலங்கள்ல நீ பாருங்க, யார் ஜட்ஜ் பண்றானா, நீங்க வெளிப்படுத்த நம்ம திரும்பி படிக்கும்போது படிப்போம். பட் இட் சேஸ் the man Jesus Christ இருக்கும். the man Jesus Christ இருக்கும். See, the history, God will complete history with a man. So that யாருமே சொல்ல முடியாது. அந்த சீல் 7 சீலை உடைக்கிறதுக்கு நீங்க ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா யாருமே உடைக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு இப்போ யோவான் அழும்போது the man Christ comes and he opens that seal. Man Christ, not God Christ, man. அதனால இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த ஹிஸ்டரி அதனால அவர் ஓபன் பண்றாரு எல்லாத்தையும். Because God is not going to see மனிதனுடைய ஹிஸ்டரி மனிதன் மூலமாக தான் முடியும். So that's how அந்த சீல் ஓபன் பண்ணும்போது தான் whole history is going to come to an end. And judgment will also be done by man Christ. So that யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து நீங்க நியாயம் தீர்க்கும் போது இல்லெஜிட்டிமேட்டா பிறக்கிறது உனக்கு தெரியுமா? உனக்கு அந்த பெயின் தெரியுமா? அடுத்தவங்க என்னைய தவறா பேசுறதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுமா? இப்போ ஆண்டவர் ஜட்ஜ் பண்றாருன்னு வைங்களேன். ஒருத்தன் கேட்கறான், இல்லெஜிட்டிமேட்டா பிறக்கிறது உன்னுடைய பெயின் உனக்கு தெரியுமா? தப்பா பேசும்போது ஒன்னும் சொல்லாம இருக்க, உன்னை பத்தி நீ ஒண்ணுமே சரியா, நீ ஒண்ணுமே தப்பு பண்ணல, ஆனா என்னைய பத்தி தப்பா பேசுறாங்க, அந்த பெயின் உனக்கு தெரியுமா? இப்படி ஒவ்வொன்ற காரியத்துக்காக அல்லது சோதனை உனக்கு என்ன தெரியுமா? எல்லா காரியத்தையும் கேட்கும்போது the man Christ will say, I know it all because I am the faithful witness for all those things. I went through all those things. அவருடைய பிறப்புல இருந்து அவரை வந்து தரக்குறவங்க தான் பேசுறாங்க, எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது. அந்த இதுல இருந்து he witnessed everything. He was a faithful witness for all those things. அதனாலதான் அவரால் அங்க உட்கார்ந்து ஜட்ஜ் பண்ண முடியுது. அண்ட் யாருமே திரும்பி கேட்க முடியாது, இது நீர் அனுபவிச்சா, பாவட்டி நீர் அனுபவிச்சா, வீடே இல்லை, தலை சாக்கி இடம் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். எத்தனை பேர் பாவட்டியில் இருக்கிறோம்? நீர் கடவுள்னா கேட்டிருக்கலாம், நீர்லாம் பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நாங்க எங்கேயும் என்ன கஷ்டப்பட்டோம், உங்களுக்கு என்ன தெரியும்? எஸ், ஐ வென்ட் த்ரூ தட். He can say that. The faithful true witness, witnessing everything. He knows first hand everything. எல்லாமே first hand அவருக்கு தெரியும். That is what it means.
ஆக்சுவலாக இந்த லவோதிக்கேக்கு அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றதுலேயே ஆக்சுவலாக நிறையா இருக்குது, பட் ஹியர் இட் பிகம்ஸ் மோர் பவர்ஃபுல். அண்ட் பிகினிங் ஆஃப் காட்ஸ் நியூ கிரியேஷன்றார் எல்லாத்துக்குமே. ஹீஸ் த பிகினிங் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஆல் கிரியேஷன். அதான் ஜான் சொல்லும்போது சொல்வார், லோகோஸ் இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட், அந்த வேர்ட் வார்த்தையின் மூலமாக எல்லாம் வந்தது. வார்த்தை இவர் தான் எல்லாத்துக்கும் சோர்ஸ். he was the source of everything. அவர் கார்பெண்டரா மரத்தை வச்சு டேபிள் சேர் செய்யறதுக்கு முன்னால மரத்தை உருவாக்கினார். புரியுதா? he created the trees before he used the trees to make tables. he was the source of everything. ஒலிவ மலையில ஏறி ஜெபம் பண்றதுக்கு முன்னால ஒலிவ மலையை அவரை உருவாக்கினார். கடல் ஓரத்தில் உட்காந்துட்டு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால கடலையே அவரை உருவாக்கினார். புல்பிட் அவரே கிரியேட் பண்ணாரு. எவ்ரிதிங் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். இஸ் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். ஐ நோ 15வது வருஷத்தில் ஐ நோ ஆல் த திங்ஸ் யூ டூ. யூ ஆர் நெய்தர் ஹாட் நார் கோல்ட். I wish that you were one or the other, but since you are like the lukewarm water, neither hot nor cold, I will spit you out of my mouth. I am about to spit you out of my mouth. NIV ல இருக்கும், வேற இதில் இருக்கும். See, லவோதிக்கேல என்ன ப்ராப்ளம்? What is the problem in Laodicea? நீ பார்த்தீங்கன்னா they had no issue with idolatry. சரியா? No issue with sexual immorality. No issue persecution. Caesar Rome persecute பண்றது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜூவிஷ் ஹாஸ்டிலிட்டி லாஸ்ட் டைம் நான் பார்க்க பிலடெல்பியாவில் யூதர்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. சினகாக் ஆஃப் சேட்டன் ஆண்டவர் சொன்னார், யூதர்கள் அவங்களுக்கு இது கொடுத்தாங்க. they gave them problems. இங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. none of it, nothing, nobody, nothing, no problem church. The church had no problem. ஒரே ப்ராப்ளம். இட் வாஸ் சம்வேர் இன் த பிட்வீன். இட் வாஸ் நைதர் ஹாட் நார் கோல்ட். அதான் அந்த ஸ்ப்ரிங் அந்த சொல்லுவாங்க ஹீரோபோலிஸில் அந்த ஸ்ப்ரிங் ஹாட்டாக கொதிச்சிட்டு இருக்கு. பட் லவோதிக்கே வரும்போது அது வந்து லூக் வார்ம் ஆயிடுது. அதை குடிக்கவே முடியாது. பட் கொலோசிக்கு போயிட்டுனா அதை குடிக்கலாம். இட் பிகம்ஸ் கோல்ட். கொலோசிக்கு போகிறதுக்குள்ள அது கோல்ட் ஆகிடுது. ஸோ கோல்டு வாட்டர் கேன் பி ட்ராங்க். அது ஹாட்டாக குடிக்கலாம். பட் இந்த இதை வந்து குடிக்கவே முடியாது. ஸோ அதை தான் ஆண்டவர் அழகாக பிக்சர் பண்ணுறாரு. யூ ஆர் நெய்தர் ஹாட் நார் கோல்ட். இதில் என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இட்ஸ் an insult to God if you are not enthusiastic about him. திரும்ப சொல்றேன், இட்ஸ் an insult to the gospel. It is an insult to Jesus Christ if you are not enthusiastic about him, or if you are not on fire on him. அது வந்து இட்ஸ் an insult. இங்கே அதான் இங்கே அதான் சொல்றாரு. பேசிக்கலி அவர் சொல்றதுல இதான், அதான் லெட்ஸ் டேக் இட் ஈஸி கிறிஸ்டியானிட்டி இருக்குல்ல, போவோம் வருவோம் உட்காருவோம் போவோம் வருவோம் ஏதாவது பண்ணுவோம். ஏன் அந்த கோல்டு, ஏன் ஹாட்? வை இஸ் ஹி சேயிங் தட் ஹாட் நார் கோல்ட்? சி, நீங்க ஹாட்டா இருந்தீங்கன்னா, ஒரு தீ எரியுதுன்னா ஹாட்டா இருந்துச்சுன்னா அந்த தீயின் மூலமா நிறைய காரியங்கள் அக்காம்ப்ளிஷ் பண்ணலாம். அது யூ கேன் குக் சம்திங், யூ கேன் அட்லீஸ்ட் தேர் இஸ் சம்திங் ஹேப்பனிங். த ஹாட்னஸ் இட் அட்ராக்ட்ஸ். எங்க நீங்க போனீங்கன்னா அங்கே ஒரு தீ எரிஞ்சதுன்னா சுற்றி எப்படியும் 4-5 பேர் அந்த தீயை பார்க்கறதுக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பா தீ எரியாம பார்க்க வந்துடுவாங்க. ஸோ கோல்டு, ஏன் கோல்டு ஓகே சொல்றாரு ஆண்டவர். யூ கேன் பி கோல்டுன்னு சொல்றாரு. சி, கோல்டும் இட் டஸ் சம்திங் டு யூ. ஷிவரிங் ஏதோ கிரியேட் பண்ணும். இட் கிரியேட் சம்திங் டு யூ. சி, கோல்ட்னஸ் ஆஃப் ஹார்ட். ஒருத்தன் சுத்தமாக கோல்டாக இருக்கிறான்னா அவன்கிட்ட அடிப்பேன், நீ கோல்டாக இருக்க, உனக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆமாம், அக்செப்ட் பண்ணிடுவோம். ஆமாம், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ அவன்கிட்ட ஏதாவது சொல்லலாம், யூ கேன் சே சம்திங். பட் இந்த லூக் வார்ம் இருக்குல்ல, ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது இதுதான் இஷ்யூ, இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா நம்பர் 1, இந்த லூக் வார்ம்னஸ் என்ன பண்ணணும்னா, இட் கிவ்ஸ் யூ a very comfortable feeling. அதுதான் ப்ராப்ளம். எங்க அதாவது லூக் வார்ம் வாட்டர்ல நீங்க குளிச்சு பாருங்க, அப்படியே சுகமா இருக்கும். உட்காந்து ஹாட் வாட்டர்ல உட்கார முடியாது, அதுவே ஃப்ரீசிங்லேயும் உட்கார முடியாது, போயிடும். இட் டஸ் சம்திங் டு யூ. பட் லூக் வார்ம் மேக் யூ கம்ஃபர்டபுள், மேக் யூ ஸ்லீப், புட் யூ டு ஸ்லீப். ஸ்லீப், லெட்ஸ் ரிலாக்ஸ்.
லெட்ஸ் டேக் இட் ஈஸி, லெட் அஸ் ரிலாக்ஸ். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இங்கேயாவது இருந்து அல்லது அங்கேயாவது இரு, ரெண்டுக்கும் நடுவில் இருக்காது. டோன்ட் பி இன் பிட்வீன். இஃப் யூ ஆர் நாட் enthusiastic about me and my word, என்னுடைய வார்த்தையை கொடுத்து என்ன பொறுத்து நீங்க enthusiastic-ஆ இல்லாட்டா, நீங்க ஃபயர்ல இல்லாட்டா, தீயில இல்லாட்டா, you are only fooling yourself. You are in an unreal situation சொல்றாரு. You are in an unreal situation. You are not in reality. ஆனால் இன்னைக்கு அதான் நாம எடுத்துக்கிறோம், நம்ம அக்செப்டட் நாம எடுத்துக்கிறோம். இன்னைக்கு வந்து we think that நார்மல் தான் அது. we think it's normal. சரி, ஏதோ போகிறோம், சர்ச் போகிறோம், உட்காந்துட்டு வரோம். சரி, இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் எவ்வளோ கத்துறீங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ சத்தமாக பாட்டு பாடுறீங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை மீட்டிங் போகிறீங்கன்றது முக்கியம் இல்லை. இது எதுவுமே கிடையாது. இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இருதயத்தில் என்ன எரியுதுன்றது உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். whether something is burning or it's cold or it is lukewarm. கோல்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூ கேன் ஃபீல் த கோல்டு. சரி, நான் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டேன், ஆண்டவரே கிருபையா இறங்க, எனக்கு ஏதாவது செய்யும் ஆண்டவரே, எனக்கு திரும்பி அந்த இதை தாரோம் அப்படின்னு கேட்டு நம்ம கோல்டா இருந்தா வெளியே வந்தோம். பட் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். யூ வில் திங்க் எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுத்துருவோம். அந்த லூக் வார்ம்னஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இன்னைக்கு நிறைய சபைகள்ல இருக்கிற அநேக விசுவாசிகளுடைய சிச்சுவேஷன் இதுதான். இட் கிவ்ஸ் them a lukewarm condition. போறோம், வாரோம், கையை தூக்குறோம், பாட்டு போடுறோம், சரி ரைட் ஓகே, ஏதோ போய் உட்காந்துட்டு வரோம், கொஞ்ச நாள் sermon கேட்கிறோம், வாரோம், அதுக்கப்புறம் நம்ம we are going into the routine. That's the problem. That's what God hates. That's what Jesus hates. அது சொல்றாரு, you say I am rich. 14வது வசனத்துல you say I am rich, I have everything I want. இதான் ப்ராப்ளமே அங்க. I don't need a thing. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. And you don't realize that you are, இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க, 5 வார்த்தை யூஸ் பண்ற. You are wretched, miserable, poor, blind and naked. இது ஒண்ணுமே அவங்களுக்கு புரியாது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க we are all fine. அதான் சொல்றாங்க, you when the lukewarm person or a lukewarm church lives in a different reality. புரியுதா? அவன் ரியாலிட்டியில இல்ல. ரியாலிட்டி கிறிஸ்தவர்களுக்கு ரியாலிட்டி என்ன நினைக்கிறீங்க? நமக்கு என்ன ரியாலிட்டி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை எப்படி பார்க்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்னை எப்படி பார்க்கிறாரு, அதுதான் ரியாலிட்டி. அதுதான் ரியாலிட்டி. தட்ஸ் ரியல். Other than that, it's false. It's false, complacent attitude. So how does Jesus see me? You நினைச்சிட்டு இருந்தா we are perfect, we have everything. They say எல்லாம் இருக்கு, we are rich, I have everything I want, I don't need a thing. But Jesus is ஆண்டவர் தான் ரியாலிட்டியை சொல்றாரு. ரியாலிட்டி என்ன? wretched, miserable, poor, blind and naked. இது ஒண்ணுமே இதுல இருக்கிற எல்லாருமே லவோதிகன் சொசைட்டி வந்து நல்ல ரிச் அண்ட் தென் நல்ல புவர், ரெண்டுக்கும் நடுவில் அங்கே கிடையாது. ஏன்னா புவர் நிறைய பேர், பிளைண்டு டெஃப் புவர் நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா ரிச்சிட்ட வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு. அடுத்தது இந்த பிளைண்டு நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா இந்த ஆயின்மெண்ட் கிடைச்சா ஏதாவது கண்ணில் போட்டேன். ஏன்னா இட்ஸ் நோன் ஃபார் லவோதிகையெல்லாம் அந்த காதுக்கு போடுற ஆயின்மெண்ட்டு, கண்ணுக்கு போடுற ஆயின்மெண்ட் அங்கே செய்வாங்க. ஸோ இட்ஸ் நோன் ஃபார் தட். ஸோ அதை வாங்குறதுக்கு வருவாங்க. ஏதோ பிச்சை எடுத்தால் கொஞ்சம் காசு சேர்த்தா அந்த ஆயின்மெண்ட் வாங்கி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆண்டவர் இவங்களை குறித்து சொல்ற எல்லாமே இவங்க வந்து பிச்சைக்காரனை பார்த்து சொல்றது. புரியுதா? அப்படியே ஆண்டவர் அவங்களை டிஸ்கிரைப் பண்றாரு. wretched, miserable, poor, blind and naked. இது எல்லாமே ரோட்ல பிச்சை எடுக்கிறவனுக்கு இவங்க சொல்லுவாங்க. பட் God, Jesus using the same words to tell you are like that. Complacent, you are not in reality. நீங்க ரியாலிட்டியில இல்லை. நம்மளுடைய லைஃப்ல நான் தான் சொல்றேன், you have to pass this message to people who are complacent and lukewarm. You have to tell them this is wrong. இது வந்து ஆண்டவருடைய பார்வையில் அதான் சொல்றாரு, எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கின்றது. I feel like vomiting. It makes Jesus vomit. என்ன ப்ராப்ளம்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட். புரியுதா? So they have everything, so they said we don't need anything, so I don't need a thing, we have everything we want. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த நம்ம பிரேயர்ல ஆண்டவர் அவர் ஃபாதர்
ப்ரேயரில் சொல்கிறாரு, கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட். அன்றொரு அப்பத்தை எங்களுக்கு தாரோம் ஆண்டவர் நமக்கு ஜெபம் பண்ண சொல்கிறார். பட் இவங்களுக்கு அதை கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு யார் அதை ஜெபம் பண்ணுவான்னா, யாருக்கு தேவை இருக்குதோ அவங்க தான் ஜெபம் பண்ணுவாங்க. இஃப் சம்மன் திங்ஸ் ஐ ஹேவ் எவ்ரிதிங், why should he pray? Self-satisfied, satisfaction, not from Jesus Christ, but from something else. Something else. And they are satisfied. And they are self-sufficient. Self-satisfied or self-sufficient. Self-sufficiency, na, everything they want, they somehow manage to do it on their own. அவங்களுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. they think they don't have to go to God. எதனால நம்ம சாதிச்சிடலாம், மீட்டிங்கா நம்ம முடிச்சிடுவோம், இதா பண்ணிடலாம், we can do everything. The problem with that is you completely are independent of God. அதான் ப்ராப்ளம். ஏன் ஆண்டவர் நிறைய நேரத்தில் நமக்கு இஷ்யூஸை ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு, ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களெல்லாம் அலோவ் பண்ணுறாருன்னா, so that we are completely dependent on that. First they are self-satisfied, அடுத்தது self-sufficient, அடுத்தது self-deceived. இது ரெண்டுக்கு அடுத்தது மூணாவது வரும் self-deceived. So they have deceived themselves based on their own self-sufficiency. See, இது வந்து அவங்க எவ்வளோ என்ன வச்சிருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. It's not that they had lot, it's their own attitude towards that, what they had. Living in a false reality. 18 சொல்றார் ஆண்டவர், so I advise you to buy gold from me. Gold has been purified by fire, then you will be rich. புரியுதா? இங்க என்ன மீன் பண்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? You buy gold from me. Gold that has been purified. அந்த gold that has been purified by fire. அந்த தீயில போயிட்டு வர்ற அந்த கோல்டை நீங்கள் பியூர் கோல்டை என்கிட்ட வந்து வாங்குங்கன்னு சொல்கிறார். வந்து என்கிட்ட வந்து வாங்குங்க, இங்கிலீஷில் யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு வந்து பை ஃப்ரம் மீன் இருக்கும், நாட் கெட் ஃப்ரம் மீன் இல்லை, பை ஃப்ரம் மீ. பைன்றது வந்து he is telling them, come to me, there is something, there is a price that you have to pay for it, வாங்க. You don't get pure gold that has been purified by fire without paying any price for it. There is a price to pay for it. And I will give you that. இவங்களுக்கு அது புரியல, இவங்களுக்கு அது தேவைன்றதே தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அது unnecessary thing. They don't want that. அந்த பிரைஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. Because they think that they have everything. Goldன்றது வந்து it's talking about the heavenly riches that God gives us when we go through fire. புரியுதா? நம்ம தீ வழியா போகும்போது ஆண்டவர் நம்ம கொடுக்குற பரலோக பொக்கிஷன் இதுதான் அங்க நம்ம சேர்த்து வைக்கிறோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு தர. ஸோ நீ இங்கே நிறைய வச்சிருக்கீங்க, you are self-satisfied, but Jesus is saying, you come to me and buy that from me, because for that there is a price to pay for it, and you buy from me. And buy white garments so that you will not be ashamed of your nakedness. White garments எப்பவுமே நல்ல, it always symbolizes எதுன்னு சொல்றீங்கன்னா white garments purity, and it's also talking about நம்மளுடைய actions of purity, நம்மளுடைய actions of purity. So he says உங்களுடைய actions are not right. They are not like white garments, they are like soiled garments. They are like white garments தான் இருக்கணும், பட் அது வந்து அழுக்காய் இருக்கு. You are wearing something. இவங்க சபைக்கெல்லாம் வரும்போது ரொம்ப க்ளீன் கார்மெண்ட்ஸ் தான் போட்டு வந்திருப்பாங்க, பட் ஆண்டவர் பார்க்கும்போது அழுக்கான கார்மெண்ட்டாக தான் அவங்கள பார்க்குறாரு. புரியுதா? There is a whole perception change here. கம்ப்ளீட்டாக ஆண்டவர் பார்க்குறதுக்கு இவங்க பார்க்குறதுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ அதான் சொல்கிறது, யூ வேர் தட் க்ளீன் கார்மெண்ட்ஸ் தட் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ, ஒயிட் கார்மெண்ட்ஸ். அப்படின்னா ஒன்ஸ் யூ பை திஸ், என்னிடத்துல வந்து அந்த தீயினால் இது பண்ணப்பட்ட பியூரிஃபை பண்ணப்பட்ட கோல்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி your actions will be right and you will have that white garment, pure garment that you have actions. So first of all, purification inside உள்ள அந்த தீயினால பியூர் பண்ணப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை வரும்போது then automatically அந்த white garment உங்களுக்கு வந்துடும். Then ointment for your eyes so that you will be able to see, because he said you are blind. அவங்க தான் ஆயின்மெண்ட், பிளைண்ட், அந்த பிளைண்டு
கியூர் பண்ணுற ஆயின்மெண்ட் இவங்க தான் செஞ்சு விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே சொல்கிறாங்க, யூ கம் அண்ட் பை ஃப்ரம் மீ ஆயின்மெண்ட் ஸோ தட் யூ கேன் see, because you are blind, you don't see anything. Reality as per Jesus and reality as per the world. ரொம்ப நல்லா நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ரியாலிட்டி என்னன்னா how God's word says. ஒரு காரியத்தை வந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது, அதுதான் நமக்கு ரியாலிட்டி. நமக்கு ரியாலிட்டி உலகம் எப்படி சொல்லுதுன்றது முக்கியம் இல்லை. உலகம் எப்படி பார்க்கறாங்கன்றது ரியாலிட்டி முக்கியம் இல்லை. தட் see, நான் சொல்றேன்ல, if we live like the people of the world, we are in an unreal situation. We are not in reality. We are deceiving ourselves. நிறைய காரியங்கள்ல we have to see how God's word sees this. அடுத்த சொல்றாரு, I correct and discipline everyone I love. இங்கே சொல்றாரு, so be diligent and turn from your indifference என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. indifference 19th verseல ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் அவங்கள நேசிக்க விடல. நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க வந்து இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறாங்க. ஆண்டவர் நல்லா தெரியும், அவங்க ஆண்டவர் பிடிக்காத காரியத்தில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் he says, I love them. I love them. So you turn back. So diligent and turn from your indifference. Indifference-na ஒரு அதாவது ஒரு ஆட்டிடியூட், இட்ஸ் அன் ஆட்டிடியூட். இன்டிஃபரன்ஸ்ன்றது ஒரு ஆட்டிடியூட். இட்ஸ் அது வந்து யூ மே பி டூயிங் த ரைட் திங்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாம் சரியா இருக்கும், பட் த ஆக்ஷன்ஸ் வில் பி இன்டிஃபரண்ட். இந்த ஆக்ஷன்ஸ் மூலமா இன்டிஃபரன்ஸ் வரும். சில நேரம் நம்ம டீனேஜ் பசங்களெல்லாம் ஏதாவது செய்ய சொன்னா அவன் வந்து செஞ்சிருவான், பட் ஒரு இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட்ல செய்வான், ஒரு ரிபலியஸ் ஆட்டிடியூட்ல தான் செய்வான். பட் ஆட்டிடியூட் இன்டிஃபரண்டா இருக்கும். யூ ஹேவ் தட் இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட். ஸோ நம்மளுடைய ஆட்டிடியூட் இஸ் இட் என்ன ஆட்டிடியூட்ல செய்யறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதான் இங்கே சொல்றேன், இன்டிஃபரண்ட் டர்ன் ஃப்ரம் இன்டிஃபரன்ஸ், அதான் கம் பேக் டு த ரியாலிட்டி. ரியாலிட்டின்றதுக்கு நீங்க வாங்க, யூ கம் டு த ரியாலிட்டி. ரெண்டு சபையில ஆண்டவர் சொன்னார், ஐ வில் ஸ்பிட் யூ அவுட், க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்றேன். ஒன்று எபேசு சபை சொல்றாரு, சரியா? நான் வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்கை நான் எடுத்துருவேன் சொல்றாரு, ஐ வில் ரிமூவ் இட் இஃப் யூ டோன்ட் டர்ன் பேக். இவங்களும் சொல்றாங்க, ஐ வில் ஸ்பிட் யூ அவுட், நான் உங்களுக்கு திருப்பி போடுறேன். ரெண்டு சபைக்கு தான் ஆண்டவர் சொல்றேன். இந்த ரெண்டு சபையை நீங்க பாத்தீங்கன்னா, their problem was not external, their problem was internal. இந்த ரெண்டு சபைக்கு நீங்க பார்க்கும்போது, எபேசு சபைக்கும் பாருங்க, இவங்களுக்கும் பாருங்க. எபேசுல ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு, பட் ஸ்டில் த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இன்டர்னல். முதலாவது கொண்டிருந்த அன்பு இல்லை, அங்கேயும் இன்டிஃபரன்ஸ் தான், அங்கேயும் ஒரு கூல்னஸ், ஒரு லூக்வார்ம் ஆட்டிடியூட். அந்த அளவுக்கு அன்பு இல்லை, அந்த தீ இல்லை உங்களுக்கு. முதலாவது எரிஞ்ச அந்த அளவுக்கு தீ இல்லை. யூ லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் லவ், lukewarmness, somewhere in betweenல இருக்கீங்க நீங்க. I will close it, நான் அந்த கேண்டில் ஸ்டிக் எடுத்துருவேன்னு சொல்றாரு. சேம் திங் he says to Laodicea. He says, I will spit you out if you don't turn back. நல்லா பாருங்க, ப்ராப்ளம் வாஸ் இன்டர்னல், நத்திங் எக்ஸ்டர்னல். ரெண்டு பேருக்கும் வெரி எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இல்லை. பெர்கமம்ல தான் அந்த சேட்டனுடைய த்ரோன் இருந்துச்சு பாத்தீங்களா? ஸோ இந்த ரெண்டு சர்ச்சும் பார்த்தீங்கன்னா பெர்கமம்ல இருந்து ரொம்ப தூரம். நீங்கள் நல்லா ஜியாகிரபிக்கல் நல்லா அதான் அந்த மேப் பண்ணி கொடுத்தேன். பெர்கமம் எங்கே இருக்கு பாருங்க, எபேசியஸ் லவோதிக்கே பாருங்க கீழே இருக்கும். இதுதான் பெர்கமம், எபேசியஸ் ஃபர்தர் ஜியாகிரபிக்கலி. ஸோ பிசாசினுடைய இன்டர்ஃபரன்ஸ் இங்கே நிறைய இருந்துச்சு. சார்டிஸ்ல இருக்கு, ஸ்மெர்னால பயங்கர இன்டர்ஃபரன்ஸ், பிசாசினுடைய இன்டர்ஃபரன்ஸ். இங்க இருந்து எபேசோ லவோதிக்கேவும் they did not have much interference from Satan. அது for whatever reasons we don't know. But இவங்களுக்கு வந்து problem was their own internal situation. Because ஏன்னா மற்ற பெர்கமம் சரி, they had their problems, they had their issues. சார்டிஸ்னாலும் சரி, மற்ற எல்லாருக்குமே பிசாஸ் வந்து ஒரு லெவல்ல தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான். பெர்கமம், ஸ்மிர்னா, பிலடெல்பியா, சார்டிஸ், தேத்தரா எல்லாருக்கும் பிசாஸ் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான். இவங்க ரெண்டு பேருக்கு தொந்தரவு கொடுக்கல. ஏன் தெரியுமா? they are already dying and devil doesn't care. புரியுதா? பிசாசுக்கு சாக போறான்னு தெரிஞ்சா அவனை விட்டுருவான். எப்படிதான் சாக தான் போறான், பாதி உயிரில தான் கிடக்குறான். அவன் விட்டு எங்க உயிர் இருக்கோ அவனை பிடி. புரியுதா? எங்க உயிர் இருக்கோ
அவனை பிடி. யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவனை பிடி. அதனால தான் அவன் ஸ்மிர்னாவை போட்டு அடிச்சான், பிலடெல்பியாவை எல்லா ஏரியாவிலேருந்து அடிக்கிறான், மற்ற எல்லா சபைக்கும் அவ்வளோதான். இவங்களும் விட்டுட்டான். They are anyway going to die. Internal problem. They are already going to die. எதுக்கு அவங்கள போட்டு ப்ராப்ளம்? See, devil will not bother about. பிசாசுக்கு வந்து அந்த லூக் வார்ம் ஆட்டிடியூட்ல இருக்கிறவங்கள வந்து, ரெண்டு கெட்டான இருக்கிறவங்கள வந்து அவன் நல்லாவே தெரியும். they will not come backன்றது நல்லா தெரியும். பட் அதே நேரத்தில் தீயில இருக்கிறான், பட் சில நேரம் ஹோல்ட் ஆயிடுறான், பட் திரும்பவும் தீக்கு போயிடுறான். அவன் he's alive, he's active, he's doing something. ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுடைய விசுவாச வாழ்க்கையில சில நேரங்கள்ல இறங்குது, பட் திரும்பவும் ஃபயர் வந்துடுறான் அவன். புரியுதா? சில நேரங்கள் நம்ம விழுறோம், நம்ம சொல்றோம், பட் திரும்பவும் தான் அந்த ஃபயர்ல தான் இருக்கிறான் அவன், எப்பவும் இருக்கிறான். சரி, சில நேரங்கள் அவன் விழுவான், சில நேரங்கள் தப்பு பண்றான், சில நேரங்கள் அவன் பின்னால போறான், பட் ஆல்வேஸ் he keeps that fire. அப்படின்றவங்கள தான் பின்னால் பிசாசு அடிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் நொடுக்கிக்கிட்டே இருப்பான். பிசாசு அடிக்கிற நீங்க நல்லா பாருங்க, ஆல் அலாங் நீங்க ஆண்டவருடைய டிசைபிள் எடுத்தாலும் சரி, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிறாலும் சரி, யார் யாரெல்லாம் லூக் வாம, யார் யாரெல்லாம் ரெண்டு கட்டான, யாரெல்லாம் வந்து ஒரு இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட்ல இருக்காங்க, பிசாசுக்கு அவனை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நல்ல தெரியும், they are self deceived. When you are self deceived, you don't need Satan to deceive you. புரியுதா? நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் பிசாசு உங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசு உங்களை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. you are going to die. அவன் நல்லா தெரியும். ஷூட் பண்ணும்போது, நீங்க ஹண்டிங் போனீங்கன்னா ஷூட் பண்ணும்போது, சஞ்சய் ஷூட் பண்ணி எது செத்து போயிட்டு அதை வந்து யாரும் காலம் போட போறதில்லை. எது பறக்க ட்ரை பண்ணுதோ, ஓட ட்ரை பண்ண, அவன் அடி, அவன் அதை போடு தான் சொல்லுவாங்க. புரியுதா? எந்திரிச்சு ஓட போகுதுன்னு அதை போடு, ஓடிடும். See, that's how it works. பிசாசுக்கு நல்லா தெரியும் எவன் எந்திரிச்சு ஓடுவான், எவன் இப்ப தீலே இருக்கான். சரி, சில நேரம் அவன் போறான், பட் he is always maintaining that fire. அதான் ஆண்டவர் கேட்கிறார். Once in a while we fall, once in a while we make a mistake, once in a while we fall down, but as long as we keep that fire, அதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறோம். அவன் நல்லாவே தெரியும். இவனை அடி, இவனை விட்டாத, இவனை எல்லா இடத்துலையும் போட்டு அடி, எல்லா ஏரியாலையும் இவனை அடி, இவனை விடவே கூடாது, அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆண்டவர் நல்லா பண்றாங்க, செய்யறாரு. அது மூலமா அந்த ஃபயர், அந்த தீ, அந்த கோல்டு ரிஃபைனிங், இதெல்லாமே அங்கதான் நடக்குது. ஸோ தட் இவன் வந்து கம்ப்ளீட்டா ஆண்டவர் மேல டிபெண்ட் ஆகிற வரைக்கும் ஆண்டவர் அதை தான் அலோவ் பண்றாரு. அவன் விட்டுட்டான் பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் காட், இதுதான் ஆண்டவர் நமக்கு. ஸோ when we go through trials, when we go through difficulties, நம்ம வந்து ஆண்டவர், நம்மளோட ஆட்டிடியூட் எப்பவுமே, ஆண்டவரே don't put me in a situation where I say I have everything, I don't need anybody or anything. அந்த சிச்சுவேஷன் மட்டும் என்னை விட்டுறாதீங்க. That's the most dangerous thing. பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, God will help you go through that. நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அது மூலமாக வெற்றி பெற ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார், பலனை தருவார். பட் ஆல்வேஸ் ப்ரே, Lord, never put me in a state where I say I don't need anything. That's the most dangerous state a Christian can be. ஆனால் இன்னைக்கு அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த ஒரு ஸ்டேட்டை தான் நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்கே போனால் என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி ஐ கேன் சே ஃபார் எவர் ஆஃப்டர் ஆண்டோட சொல்லலாம், இன்னும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஐ ஹேவ் எவ்ரிதிங் ஐ நீட். எனக்கு அந்த ஒரு ரிச் மேன் சொல்லுவான்ல, என் பாண்டில் நல்லா சேர்த்து வச்சுட்டேன், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் த ஃபைனான்ஷியல் பார்ட் ஆல்சோ. மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஏரியாவில் ஒருவேளை ஃபைனான்ஷியல் ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு வேற ஏரியாவில் இருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஆண்டவர் நம்மளை எப்பவுமே ஒரு சிச்சுவேஷன்ல எப்பவும் வச்சுட்டு, so that we are always clinging to him, so that we don't become self sufficient. நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியன்டாவோ செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாவோ ஆகாத படிக்க தான் ஆண்டவர் வைத்து. ஏன்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி வில் லீட் டு செல்ஃப் டிசெப்ஷன். That's the most dangerous thing a Christian can go to. So keep asking, if ஆண்டவர் உங்களை வந்து ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, காலையில சாயங்காலம் ஜோம் பண்ணிட்டே இருக்கீங்களா, for that situation, good, in a way good, in a way that's good. You're clinging to him, you're holding on to him, அவரை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, அவரை தொங்கிக்கிட்டே இருக்கீங்க, that's good, that's a blessing in some way.
ஆனால் இன்றைக்கி அநேக போதனைகள் கம்ப்ளீட்டாக மாறி தான் இருக்குது. எங்கிட்ட வாங்க எல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். எல்லாம் கிடச்சின்னா அப்புறம் என்ன செய்வீங்க? லவோதிக்கேன் தான் சொல்லுவீங்க, எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், பிள்ளைகள் வாழ்க்கையில் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் இருக்குது. நீங்கள் நிறைய அன்பிலியர்ஸ் அப்படி இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கள. நானும் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்குறேன். ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஓகே ஃபைன், devil is not going to bother about you. அவங்க சொல்லுவாங்க எனக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஃபைன் ஓகே. பிசாசு உடனே பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா செத்த மான அவன் கவலைப்பட போகிறான், அவன் ஷூட் பண்ண போகிறதே இல்லை. பட் ஹீ இஸ் ஆஃப்டர் யூ அண்ட் மீ. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹி வில் பி ஆஃப்டர் யூ அண்ட் மீ. அவன் உங்களுக்கு எனக்கு பின்னால் தான் வருவான். யார் யாரெல்லாம் உயிர் இருக்கோ, யார் யாரெல்லாம் தீயில் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் கங்கில் இருந்துகிட்டே இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் அந்த வார்த்தையில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவர் பின்னாலே போயிட்டு இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காங்களோ, ஒருவேளை ஒரு விரல தொங்கிட்டு இருக்கலாம், பட் ஸ்டில் யூ ஆர் ஹோல்டிங் ஆன் டு காட் ஆன் அ டெய்லி பேசிஸ். Look, I stand at the door and knock. If you hear my voice and open the door, I will come in and we'll share a meal together as friends. இந்த வசனம் அநேக நேரத்தில் நம்ம இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுடைய இதயத்தை தட்டி கொண்டு இருக்கிறார். ஆக்சுவலாக ஒரு வி ஷுட் நாட் யூஸ் தட் இன் இவாஞ்சலிசம். இது அந்த கான்டெக்ட்லேயே இல்லை. நல்லா பாருங்கள், இந்த கான்டெக்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த சபையில் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இந்த சபையில் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? வெளியே இருக்கு. ஸோ இந்த சபையில் இயேசு கிறிஸ்துவே இல்லைங்க. But they are singing songs, they are praying, they are coming together, they are reading the Bible, they are listening to messages. But Jesus Christ is outside knocking. Because they are self-sufficient, they don't need Jesus. உங்களுக்கு ஜீசஸ் தேவையில்லை. They don't want him, they don't need him. So வெளியே இருந்து தட்டுறார். He is outside the church. This is the most horrible thing. The evangelismல நீங்க பார்த்தீங்கன்னா, Jesus is not knocking anybody's heart. அவர் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டார். He has done whatever he is supposed to do on the cross. பாவி இயேசு கிறிஸ்துட்ட வரணும். He has to come to Jesus Christ. Jesus is not going around knocking everybody's heart. அது எங்கேயுமே பிப்ளிக்கலா இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ ரட்சிக்கப்படணும்னா நீ பாவத்தில் யூ ரிப்பெண்ட் ஆஃப் யுவர் சின் அண்ட் பி பேப்டைஸ்ட். அது கிளியரா இருக்கு. என்ன ரட்சிக்கணும்? யூ ஹாவ் டு. அந்த பாவி அவன் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் செய்ய வேண்டிய செஞ்சுட்டாரு. பட் ஆண்டவருடைய ஊந்துதல் பரிசுத்தாவில அவனுக்கு அந்த கொடுக்கும்போது he will come to Jesus Christ and he will accept him. He will. அதான் இருக்கு. ஸோ இங்கே இந்த கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, he's talking about லவோதிக்கேல he's locked outside. He's locked outside. அப்புறம் ஒன்று பாருங்க, இஃப் எனி ஒன் சரியா, எனி ஒன்னு தானே இருக்கு. ஒன் தமிழ்ல எப்படி இருக்கு? இஃப் ஒருத்தன் ஒரு சபையில ஒருத்தன் இருந்தா போதும். ஒரு சபையில ஒருத்தன் இருந்து இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே அவனோட போஜனம் பண்ணுவேன். போஜனம்னா என்ன? சப்பர். அதாவது சப்பர் இருக்கும். ஐ வில் சப் வித் ஹிம் இருக்கும் இங்கிலீஷ்ல. சப்பர்னா அந்த காலத்தில் த மெயின் ஃபுட். அதுல இருந்தா லார்ட் சப்பர்ன்றது. லார்ட் சப்பர் கம்யூனியன்றது என்னன்னா, அது லார்ட் சப்பர் கடைசியில் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் எடுத்தது கடைசி ஒரு மீல். ஸோ அதை தான் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அவர் எடுத்து அவங்களுக்கு எல்லாரும் கொடுக்குறாரு. தேர் ஈட்டிங். இட்ஸ் a லாஸ்ட் சப்பர். ஸோ கடைசி ஒரு மீல். ஸோ இங்கே தே ஆர் டேக்கிங் கம்யூனியன் வித்வுட் ஹேவிங் எனி கம்யூனியன் வித் கிரைஸ்ட். அதுதான் மோஸ்ட் ஹாரிபிள் திங். நீங்க என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் உள்ள உங்களோட போஜனம் பண்ணுவேன். அங்க போஜனம் நடக்க தான் செய்யுது, ஆனால் ஆண்டவர் இல்லை. கிரைஸ்ட் இஸ் நாட் தேர். மெனி சர்ச்சஸ் தே ஆர் ஸ்டில் they have supper without Jesus Christ. Self-sufficient. They are self-sufficient. They think they don't need anything. They are fine. We have to be very careful. நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, you have to be very careful. Where does Jesus stand? Is he standing outside knocking or is he inside? This is for a believer. இந்த வசனம் எழுதப்பட்டது பிலீவர். இட்ஸ் ரிட்டன் ஃபார் பிலீவர்ஸ். இட்ஸ் ரிட்டன் ஃபார் த சர்ச். இஸ் ஹி அவுட் சைட் ஆர் இஸ் ஹி இன்சைட்?
இஃப் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது, உங்களை ஆராயும் போது, நீங்கள் வந்து இஃப் யூ திங்க் யூ ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் இஃப் யூ திங்க் தட் ஐ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ், இஃப் யூ ஃபீல் அ செல்ஃப் சஃபிஷியன்சி, யூ வில் லாக் ஜீசஸ் கிரைஸ்ட் அவுட் ஆட்டோமேட்டிக்கலி. டிபெண்டன்ஸ், கண்டினியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஹிம், அதுதான் அவர் எதிர்பார்க்குறார். அதுக்காக அவர் எது வேணாலும் செய்வார். He will do so many things in our life so that we are completely dependent on him, something or the other. When he says, those who are victorious will sit with me on my throne just as I was victorious and sat with my father on his throne. So இங்க வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யார் விக்டோரியஸோ அவன் வந்து he will sit with me on my throne just as I was victorious and sat with my father on his throne. இங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரோ அதை நம்ம செய்ய சொல்றாரு, அவ்வளவுதான். We follow a Christ who always tells us what to do, which he has already done. அவர் செய்ததான் செய்ய சொல்றாரு. எப்பவுமே நான் பாருங்க, எதுவுமே சரி அவர் செய்யாத ஒண்ணுமே நம்ம செய்ய சொல்லல. That's why following Christ is such a privilege. He is not some, அதான் நான் சொல்றேன், அந்த மேன் கிரைஸ்ட்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அதான் சொல்றாரு, நான் செய்தது போல ஜஸ்ட் சிட் மீ ஜஸ்ட் as I was victorious and நீங்க எப்படி விக்டோரியஸ் ஆகி, நான் எப்படி விக்டோரியஸ் ஆகி என்னோட பிதாவின் பக்கத்தில் நான் உட்கார்ந்தனோ அதே மாதிரி if you are victorious you will also sit. Same see, it is not அது வந்து ஏதோ ஒரு நம்ம போக வேண்டிய வழி எல்லாம் இயேசு கிறிஸ்து போன வழி தான், வேற ஒண்ணுமே இல்லை. If we follow Christ, அதான் following Christ அப்படின்றது ரொம்ப முக்கியம். He never says you எதையாவது ஒன்றை சொல்லிட்டு இதை செய்யுங்கன்றதை சொல்லவே இல்லை. He only says you follow what I have done. We follow a leader who doesn't எங்கேயோ உட்காந்துட்டு நமக்கு ஆர்டர் கொடுக்குற லீடர் இல்லை, நம்மளுடைய லீடர் முன்னால போயிட்டு இருக்கிறார். He has done it already. அதான் சொல்றாரு, you follow me. And anyone with ears must listen to the Spirit and understand what he is saying to the churches. But before I finish, I want to know that heart will make us hot and sweat. Some action happens. Cold will keep us shivering. Something happening there. Lukewarm will make you comfortable and will make you idle. Ask God so that you never become lukewarm. Hot, being hot, அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு situation. That's the situation, that's the condition that we have to be always burning with fire. If you are not burning for Jesus Christ in the heart, inside in your heart, if that fire is not there continuous over a period of time, of course நம்ம சில நேரங்களில் நம்ம கோல்ட் ஆகும், நம்ம டிஸ்கரேஜ் ஆகும், கோல்ட் ஆகும். பட் அகெயின் we have to come back to the fire. திரும்ப அந்த தீக்கு வரணும். பட் இஃப் கண்டினியூஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஏதோ பாட்டு கேட்டுட்டு ஏதோ போயிட்டு இருக்கிறோம்னா, யூ ஆர் இன் அ லூக் வார்ம் வாட்டர். அண்ட் காட் சேஸ் ஐ வில் ஸ்பிட் யூ அவுட். துப்பி போடுவேன்னு சொல்ல. when he says spit you out, he will spit you out. அது சபைக்குனாலும் சரி, the same applies to individual believers. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் you ask God so that Lord keep me in the fire and keep me dependent on you. Keep me so that I keep holding on to you. Let's keep holding on to Christ. May God bless these words.